பதையே ஹர ஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம் கார்த்திகே நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம். பாருரு ஆய பிறப்பெற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். சீரொரு ஆய சிவபெருமானே செங்கமல மலர்போல். ஆருரு ஆய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே. ஓரொரு ஆய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. என்னையும் உய்ய கொண்டருளே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும், களியார வரும் ஆனை கழல் நாளும் மறவாமல், அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக, சிவகந்தம் பறந்து நார, கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்திறப்ப, காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரீக மலை மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே, துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச்சரிவே, கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே, பிஞ்சகனார் மலர் தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள், வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள், ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையையும் குருநாதரனுடைய ஆசீர்வாதத்தினாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய அன்பினாலும் திருவருட்பயன் என்னும் சாத்திரநூலின் ஞானாசிரியராகிய உமாபதி சிவமையா அவர்களுடைய பெரும் கருணையினாலும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த ஞான சாத்திர நூலின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று தொடங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். கடந்த வகுப்பு வரைக்கு நாம 9 அதிகாரங்களை முடித்து விட்டோம். 10வது அதிகாரத்திற்கு அதனுடைய அணைந்தோர் தன்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து முழுமையாக சிந்தித்தோம். அணைந்தோர் தன்மையில உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அணைந்தோர் தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து சிந்தித்தோம். அவங்களுக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து முழுமையாக சிந்தித்தோம். அப்படி சிந்திக்கும் பொழுது இப்படி 5 எழுத்தால் முக்தி இன்பத்தை நிலைக்க செய்தோர் உலகத்துல சீவன் முக்தராய் வாழும் பொழுது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்தால் அதற்கு ஒவ்வொரு பதிலாக சொல்ல இருக்கிறார் ஆசிரியர். அதனுடைய முதல் குறளாக 91வது குறளாக ஓங்கு உணர்வின்
உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவார் மற்ற ஏதுண்டு சொல் அப்படிங்கிறது பாடலாக வந்திருக்கிறது. இந்த பாடல்ல ஓங்கு உணர்வின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சீவன் முக்தர்கள் தமது அறிவில் மேம்பட்டு விளங்குகின்ற சிவஞானமாகிய திருவருளில், அவங்க எல்லாம் அருள்ல சிவஞானத்துலதான், அந்த திரு அருள்லதான் மேம்பட்டு நிற்கிறவர்கள். அப்படி ஓங்கி நிற்கக்கூடியவர்கள். உணர்வுங்கிறது இங்க அறிவை குறிக்க கிடையாது, ஓங்கி நிற்கிறது. எந்த அறிவுல அப்படின்னா சிவஞானமாகிய திருவருள்ல அவங்க ஓங்கி நிற்கின்றார்கள். உள் அடங்கி தம் சீவபோதத்தை மேல் எழாதவாறு அடங்கி கொண்டு. அப்ப உள்ளடங்கி அப்படின்னா எதுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா சிவஞானத்துக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. சீவபோதத்தை சிவபோதத்துக்குள்ள, நான் எனது அப்படிங்கிற தன்முனைப்பை எதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா சிவ ஞானத்துக்குள்ள. அந்த இதெல்லாம் வராது அவங்ககிட்ட. யான் எனது அப்படிங்கிறது எதையுமே அவங்க இது பண்றதே கிடையாது. அதாவது தம் சீவபோதத்தை மேல் எழாதவாறு அடக்கி கொண்டு, அதெல்லாம் உள்ளடங்கி. உள்ளத்துள் ஆன்ம அறிவுக்குள்ள, ஆன்ம அறிவுள் இன்பு ஒடுங்க இன்ப பொருளாகிய சிவத்தை மட்டுமே அறிந்து அதில் அழுந்தி இருக்க. அப்போ இன்ப பொருளாகிய சிவம். அப்ப நமக்கு இன்பம் அப்படின்னா எது மட்டும்தான் அப்படின்னா சிவம் மட்டும்தான் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது. மற்ற எல்லாமே இன்பம் போல் தோன்றக்கூடிய துன்ப பொருள்கள் தான். அதனால இந்த இன்பத்துக்குள்ள ஒடுங்க, ஒடுங்க அப்படின்னா அழுந்தி இருக்கிறது. அதுல அழுந்தி அழுந்தி இருக்கிறது, அதுல இருந்து வெளியில வராம அதுக்குள்ளே அழுந்தி இருப்பது. தூங்குவர், இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த அணுவாய் நிட்டையில் கூடியிருப்பாங்க. அந்த நிட்டையில கூடியிருக்கிறத பார்த்தா நமக்கு எப்படி இருக்கிறது மாதிரி தெரியும், தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியும். தூங்குவர், அவங்க நிட்டை கூடி இருப்பர். மற்ற சொல் ஏது உண்டு. இப்படி இருக்கும் பொழுது, அந்த நிட்டை கூடி இருக்கும் பொழுது இவங்களுக்கு சொல் ஏதும் இன்றி மோன நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது சொல் இறந்துமா, சொல் இறந்த தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். சீவன் முக்தர்கள் தம் சீவபோதத்தை சிவபோதமாகிய திருவருளில் அடங்கி கொண்டிருப்பர். அப்போ இந்த சீவன் முக்தர்கள் இவங்க எல்லாருமே சீவபோதத்தை, தன்னுடைய நான் எனது அப்படிங்கிற அகங்காரத்தை சிவபோதமாகிய திருவருளில் அடங்கி கொண்டிருப்பார். அந்த எந்த உணர்ச்சியுமே அவங்களுக்கு மேல் எழும்பி வராது. வராம சிவன் அருளுக்குள்ள, அந்த திரு அருளுக்குள்ளதான் அடங்கி இருப்பார்கள். இவ்வாறு அடங்கி நிற்றலை நமக்கு முதல் நூல்னா எது அப்படின்னா சிவஞான போதம். சிவஞான போதம் என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா ஏகநாதல் அப்படின்னு கூறுகிறது. இந்த நிலையை என்ன சொல்லுது அப்படின்னா அடங்கி நிற்றலை ஏகநாதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிவஞான போதத்துல. அடங்கி நிற்றல் எவ்வாறு எனில், இவ் ஆன்மா தனக்கென சுதந்திரமான அறிவு இல்லை. ஆன்மாவுக்கு என்று சுதந்திரமான அறிவு இல்லை, தனக்கென சுதந்திரமான செயல் இல்லை. நம்மளால எதுவும் செய்யவும் முடியாது, நமக்குன்னு எந்த செயலும் இல்லை. சிவம் விளக்கினால் விளங்க அறிவும், சிவம் விளக்கினால் மட்டும்தான் விளங்கக்கூடிய அறிவும். அவன் அசைவித்தால் அசையும், அவன் அசைவித்தால் தான் அசையும் செயலுமே உடையது என்பதை உணர்ந்தால் நம் அறிவும் செயலும் சிவபெருமானாலேயே நிகழ்கிறது என்ற உண்மையை ஆன்மா உணர உணர ஆணவ மல வாசனையால் உண்டாகும் நான் என்ற முனைப்பும் அச்சிவத்தில் அடங்கும். அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு தனக்கென சுதந்திரமான அறிவு கிடையாது, தனக்கென சுதந்திரமான செயல் கிடையாது, தனக்கென சுதந்திரமான அசைவு கூட கிடையாது அப்படின்னு உணரணும். அப்படி அந்த எல்லாத்தையும் உணர்ந்த ஆன்மா சிவபெருமானதான் எல்லாம் இது நிகழ்விக்கிறார் அப்படின்னு இந்த ஆன்மா உணர உணர நமக்கு ஆணவ மலம் என்ன செய்கிறது அப்படின்னா யான் எனது அப்படிங்கிற முனைப்பை தருகிறது. அப்போ இந்த சிவத்துக்குள்ள இந்த ஆன்மா சிவத்தை உணர்ந்து உணர உணர இந்த ஆணவ மலத்தால் எழுகின்ற இந்த தன்முனைப்பு இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி விடுகிறது. இப்போ இந்த சீவன் முக்தர்கள் இவங்க எல்லாம் எப்படி தன்னை நினைக்கிறாங்க, வியந்து நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நமக்கு பாவை அப்படின்னு சொன்னா 3 பாவை இருக்கிறது. ஒண்ணு ஆடிப்பாவை, அடுத்து நிழல் பாவை, இன்னொன்னு மரப்பாவை. இந்த ஆடிப்பாவை அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம கையத்துக்கும் சாஞ்சா சாயும், என்ன செஞ்சோமோ அதை அப்படியே செய்யும். இது என்னது அப்படின்னா பாச ஞானம்.
இது விடயத்தை அதுல நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் அதுல உணர முடிவது. இது பாச ஞானத்தை குறிப்பது. அடுத்து பசுஞானம். பசுஞானம்னா தன்முனைப்பு. நம்ம சூரிய வெயில்ல நிற்கும் பொழுது, காலை வெயில்லையோ மாலை வெயில்லையோ நிற்கும் பொழுது, நம்ம அங்க நிக்கிறோம்னா நம்மளுடைய நிழல் ஒரு அதிக தூரத்துல போய் விழும். நம்ம 5 அடி இருக்கிறோம்னா அது 10 அடி 15 அடிக்கு தூரத்துல போய் விழும். அப்ப இந்த ஆன்மா என்ன நினைக்கும்னா, நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைதான் நிழல் பாவை. ஆனா இந்த ஆன்மா இன்னொரு பாவையை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பாவை அப்படின்னா மரப்பாவை. பொம்மலாட்டம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பொம்மலாட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரைக்கு பின்னாடி இருந்து கயிறு கட்டி அந்த பொம்மையை முன்னாடி விட்டுருப்பாங்க. பொம்மைய ஒருத்தங்க பின்னாடி இருந்துகிட்டு கையை தூக்குவாங்க, காலை தூக்குவாங்க, அது தலையை அசைக்க செய்வாங்க, அது எல்லாம் அது அசையும். ஆனா அந்த நூல் கட்டி இருக்கிறது வந்து என்ன பண்ணிருக்காது, நமக்கு தெரியாது. கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த நூல் தெரியாது. ஆனா பொம்மை மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நிலையை உணர்வாங்க. யாருன்னா அந்த சீவன் முக்தர்கள். ஏன்னா நம்மளை இயக்குறது, நம்ம அசைக்கிறது எல்லாமே யாரு அப்படின்னா அந்த பெருமான் தான். ஆனா அந்த பெருமான் அசைக்கிறது அந்த நூல் தெரியாதது மாதிரி நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அதை உணர்றவங்க சீவன் முக்தர்களுக்கு தெரியும். ஓ, நம்ம கையில இந்த நூலை கட்டி விட்டுருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். அது தெரியறதுனால அவங்க என்ன பண்றாங்க, சிவத்துக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க, சிவபெருமானை வியக்குறாங்க. ஆனா நம்ம அப்படி வியக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல பற்று வச்சிருக்கிறோம், இந்த உலகத்தை நினைத்து வியக்கிறோம். உலகத்தை பார்த்து அப்பா இது எவ்வளவு பெரிய உலகமா இருக்குது, இது எவ்வளவு பெரிய நாடா இருக்குது அப்படின்னு இந்த உலகத்து மேலதான் நமக்கு என்ன ஆகுது, இச்சை வருது, வியப்பு வருது. அதனால இந்த 3 பாவைகள்ல அந்த சீவன் முக்தர்கள்ங்கிறவங்க அந்த மரப்பாவை மாதிரி அதை நல்லா உணர்றவங்க. உணர உணர அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த மல வாசனை. அதனாலதான் சொல்றோம், இதுல தனக்கென்று சுதந்திரமான அறிவு இல்லை, தனக்கென்ற சுதந்திரமான செயல் இல்லை. அவன் விளக்கினால் விளங்கும், அவன் அசைவித்தால் தான் நம்ம அசையவே செய்யறோம். இப்ப நம்ம படுத்திருக்கிறோம், பிறண்டு படுக்கிறதுனால அவன் பெரட்டி விட்டாதான் நம்மளால பெறலவே முடியும். ஒரு இடத்துல நடக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்துல தாண்டிலாம் அந்த கல்லுல மிதிச்சிடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா நம்ம கால் தடுமாறி என்ன ஆகும், அந்த கல்லுல தான் மிதிப்படும், இல்லைன்னா ஒரு முள்ளுலதான் மிதிப்படும். அப்ப இதெல்லாம் நம்ம நினைப்புனாலேயோ நம்ம செயல்னாலேயோ கிடையவே கிடையாது. அவன் நம்ம காலை ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறான், நம்ம நடக்கிறோம். அவன் அசைவிக்கிறான், நம்ம அசைகிறோம். அப்படித்தான் இருக்கிறோமே தவிர, ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நான் தான் செஞ்சுட்டேன், இதெல்லாம் என்னாலதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம தன்முனைப்புல இருக்கிறோம். ஆனா இந்த சீவன் முக்தர்கள் வந்து அப்படி கிடையவே கிடையாது. அவங்க பெருமானுடைய திரு அருளை உணர்றாங்க. உணர்ந்து உணர்ந்து அவங்க அதுக்குள்ள அடங்கி நிற்கின்றார்கள். இப்படி அவங்க எல்லாம் அடங்கி நிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவன் அவனாய் நிற்றலான், சிவனும் இவன் செயலெல்லாம் என் செயலை என்று ஏற்றுக்கொள்வான். அப்போ இவன் அவனுக்குள்ள அடங்கி நிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அவனாய் நிக்கிறான். இந்த ஆன்மா எப்படி நிக்கிறான், சிவமாகவே நிக்கிறான். அப்படி சிவமாக அழிந்து நிக்கிறதுனால சிவனும் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் செயல் எல்லாம், இந்த ஆன்மா செய்யக்கூடிய செயல் எல்லாம் என் செயல், என் செயலே என்று ஏற்றுக்கொள்வான். இவ்வாறு இவர்கள் திரு அருளில் தம்மை மறந்து படிப்படியாய் அடங்க அடங்க, அந்த அடங்குதல்ங்கிறது அழுந்த அழுந்த எல்லாம் திருவருள் செயலே என்ற எண்ணமே ஓங்கும். அதனால இது எல்லாம் அழுந்த அழுந்த இந்த ஆன்மாவுக்கு என்ன விளங்குது, எல்லாமே திரு அருள் செயல்தான் அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவில் ஓங்குது. அதனாலதான் ஓங்கு உணர்வில் உள்ளடங்கி அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொன்னோம். இதனால இந்த ஆணவ மல வாசனை என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா முழுமையாக நீங்கி விடுகிறது. இவ்வாறு ஆன்மா அருள் வழி நிற்பதால சிவன் இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என கொள்வான். அதான் சித்தியார்ல இதம் அகிதம் எல்லாம் அப்படிங்கிற அந்த 305வது பாட்டு சொல்லுகிறது. அப்போ அதனாலதான் நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சைவம் சொல்லுது அப்படின்னா, துன்புறுத்த கூடாது. யாரையுமே நம்ம மன மொழி வாக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம், சரியா? மனதாலையோ வாக்காலையோ மொழியாலே எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் துன்புறுத்த கூடாது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் நம்மள மாதிரி ஒருத்தன் குழுவை மாதிரி இருக்கான், இவன் எல்லாம் நம்மள மாதிரி ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், இவனுக்கு என்ன தெரியும், இவன் எல்லாம் இப்படி பரதேசி மாதிரி லாந்துறான் அப்படின்லாம் நம்ம நினைச்சு
நம்ம பேசிடவே கூடாது. அப்போ மனத்தாலேயோ வாக்காலேயோ காயத்தாலேயோ எதாலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் ஒரு சிறு தீங்கு கூட செய்யக்கூடாது. அப்படி ஒரு தீங்கு செய்தோம் என்றால் அது எங்க இருக்கும், இவங்க இந்த நிலையில நின்றவங்களா இருந்தால் நம்ம சிவனுக்கு செய்த துரோகமாகிவிடும். நம்ம செய்த செயல் எல்லாம் அபத்தம் எல்லாம் எதாகும், சிவத்துக்கு அபதவரம் செய்தது மாதிரி ஆகும். அப்போ அது எல்லாம் இரட்டிப்போ மும்மடங்கோ 100 மடங்கோ அதிக வலிமை வாய்ந்து அது திருப்பி அடிக்கும். அப்படி அடிக்கும் பொழுது அதால நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த திருப்பி வாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதனாலதான் நம்ம சைவம் எப்பவுமே சொல்லுது, யாரையுமே துன்புறுத்த கூடாது, எல்லாத்தையுமே சிவமாக பாவித்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் ஒவ்வொரு அடியார்களை பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம், சிவாய நமக, திருச்சிற்றம்பலம், சிவா வாங்க உட்காருங்க, என்ன சிவா பண்றீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் எல்லாரையும் சிவம் சிவம்னு சொல்லணும், ஏன் அவங்களுக்குன்னு ஒரு பேரு இருக்காதா, நம்ம பேரு சொல்லி கூப்பிடக்கூடாதா அப்படின்னா, தீட்சை எடுத்தவர்கள் எல்லாமே சிவத்திற்குள் ஆட்பட்டவர்கள், சிவத்துக்குள்ள போகணும்னு விருப்பப்பட்டு இந்த உலகத்தை எல்லாம் வெறுக்கிறவங்க. சரியா, இந்த உலகம் வேண்டாம், இனிமேல் நம்ம என்ன வாழ்வு வாழணும், சிவ வாழ்வு வாழணும் அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தீட்சை எடுத்து சிவத்துக்குள்ள இருந்து அந்த மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை அவங்க ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இது எங்க மாமா, இது எங்க சித்தப்பா, இது எங்க அண்ணன், இது என் ஃப்ரெண்டு, இது என் தம்பி அப்படின்னு அவங்கள நம்ம முறை வைத்து அழைத்தோம் என்றால் அவங்கள அந்த படிநிலையில இருந்து இன்னும் கீழே இறக்குறோம் அப்படிங்கிற அர்த்தம் ஆகிவிடும். அப்ப அவங்கள ஞாபகப்படுத்துறோம், நீ உலகத்துக்குள்ள வா அப்படின்னு ஞாபகப்படுத்துற நிலையா ஆகிவிடுகிறது. ஏன்னா நம்ம அப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்கள இந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறோம், அவங்கள சிவமா சொல்லி சிவன் நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தடை பண்ணுகின்றோம் அப்படின்னு ஆகிறது. அப்படி தடை பண்ண அதுவும் என்னதாக தான் ஆகும், வினையாக தான் மாறிவிடுகிறது. அதனாலதான் நம்ம எல்லா அடியார்களையும் பார்த்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நமக, இல்லைன்னா சிவா வாங்க உட்காருங்க அப்படின்னு அந்த சிவா அப்படிங்கறதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வினையை குறைப்பதற்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோமே தவிர வினையை பெருக்குவதற்கு அல்ல. இப்படி வினையை குறைக்க நாம் என்ன ஆகும், சிவத்துக்குள்ள அழுந்த முடியும். அப்படி அழுந்து நிக்கிறவங்க தான் யாரு அப்படின்னா இந்த அணைந்தோர் தன்மையில இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த ஆன்மா அருள் வழி நிற்பதால மாயாமல கண்மமல வாசனை அவங்களுக்கு நிகழாது. எப்படி நிகழாது அப்படின்னா அந்த மும்மல வாசனையும் அறவே நீங்கவே ஆன்மா அறிவில் சிவானந்தம் பெருகும். ஏன் அப்படின்னா இது எல்லாம் யாரு அப்படின்னா இவன் சிவத்துக்குள்ள அழுந்தி நிக்கிறதுனால இவன் அகனாகவும் அவன் இவனாகவும் நிக்கிறான். அப்ப அதுல நம்ம அழுந்து நிக்கிறதுனால நம்ம யாரா நிப்போம் அப்படின்னா அந்த இடத்துல சிவமாகவே நிக்கிறான். அப்ப சிவமாகவே நிற்கும் பொழுது சிவம் என்ன பண்ணிடுவாரு, எல்லா மலவாசனைகளையும் நீக்கி விடுவார். இப்படி இவர்கள் சிவானந்தம் தவிர வேறு ஒன்றையும் நுகரா வண்ணம் திருவருள் காத்து ஏனையவற்றை தனதாக்கி கொள்வதால் அப்ப அவங்களுக்கு சிவம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சிவானந்தத்தை மட்டும் நுகர வச்சுட்டு மற்றதை எல்லாம் தனதாக்கி கொள்கின்றது. அப்ப சிவம் என்ன பண்ணிக்கிடுறாரு, மற்ற வினைகளை எல்லாம் அவர் ஏத்துக்கிடுறாரு. சரியா, அவர் ஏத்துக்கிடுறதுனால இவங்களுக்கு என்ன ஆகாது, எந்த வினையும் தாக்காது. இப்போ நம்ம ஒரு குழந்தைய வச்சிருக்கிறோம், குழந்தைய எடுத்துட்டு போறோம், வண்டியிலயோ இல்ல நடந்தோ போறோம். ஆனா குளிர்ந்த காத்து அடிக்குது, என்ன பண்றோம், நம்ம அரவணைச்சு வச்சுக்கிட்டு குழந்தைக்கு நம்மளுடைய வெக்கை அந்த அரவணைப்புல உள்ள கதகதப்பை கொடுத்துக்கிட்டு புறத்துல உள்ள குளிரை யாரு வாங்கிக்கிடுறோம், அந்த நம்ம வாங்கிக்கிறோம், அந்த தாய் வாங்கிக்கிடுறா. அது போல எம்பெருமான் கருணையினால இந்த அடியார்கள் எல்லாம் அணைந்தோர் தன்மையில இருக்கிறவங்க சீவன் முக்தர்கள் எல்லாம் அவனுக்குள்ள உள்ள நிக்கிறதுனால அவன் அந்த இன்பத்தை மட்டும் பருக வைத்து விட்டு ஏனைய மலவாசனைகளை எல்லாம் அவன் வாங்கிக் கொள்கின்றான். இப்படி கொள்வதால இவர் தம் பேரானந்தத்திற்கு இடையூறு இன்றி அதிலேயே அழுந்தி வேறு எந்த செயலும் இன்றி மோன நிலையில் பேசா அனுபூதியில் மது உண்ட வண்டு போல் அப்படி நிக்கிறாங்க, போக நித்திரையில் இருப்பாங்க, மது உண்ட வண்டு போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம திருவாசகத்திலையும் நம்ம பார்க்கலாம். சரியா, திருவாசகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா முரல் வண்டு அப்படின்னு கோத்தும்பில சொல்றாரு.
தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதை நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பூவை பார்த்த வண்டி என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய சத்தம் போட்டுக்கிட்டே போகுமா. ஏன்னா எல்லா தேனீக்களையும் கூப்பிடுமா, இங்க பூ இருக்கு, இங்க பூ இருக்கு, இங்க வாங்க வாங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடும். அதுக்கடுத்து அந்த பூவுக்குள்ள போன உடனே அந்த மகரந்தத்தை அடையிறது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் அப்படி குறைஞ்சு கொண்டே போய் அந்த தேனை அருந்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த சத்தம் என்கிறதே என்னாகாது, இருக்காது அப்படின்னு மணிவாசக பெருமான் நம்ம திருக்கோத்தும்பியில அழகாக சொல்றாரு. அப்ப அந்த முதல்ல இருந்த சத்தங்கள் எல்லாம் பேசக்கூடிய நிலை நம்மளுக்கு என்ன ஆகுது, மனம் செயல்படுகிறது, அறிவு செயல்படுகிறது, நம்ம காயங்கள் செயல்படுகிறது. இப்படி எல்லாம் காயங்கள் செயல்பட்டு இப்படி ஒவ்வொன்னையும் சுருக்கி சுருக்கி அந்த தேனுக்குள்ள போக போக எப்படி அந்த வண்டானது முரல் வண்டு இந்த சத்தங்களே இல்லாம அந்த தேனை மட்டும் அருந்துமோ, அது போல இந்த சீவன் முக்தர்களும் அந்த ஒவ்வொரு கருவி கரணங்களை எல்லாம் அடக்கி 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 அழுந்த ஆரம்பிக்கிறாங்க. பெருமானுக்குள்ள அழுந்த மன வாக்கு காயம் எதுவுமே ஆகாது, அவர்களிடத்திலிருந்து செயல்படாது. அப்படி செயல்படாமல் மோன நிலையில் பேசா அனுபூதியில் மது உண்ட வண்டு போல் போக நித்திரையில் இருப்பாங்க. அந்த போகத்துக்குள்ள நித்திரை கொண்டு இருப்பார்கள். இந்த நிலையில அப்போ மோன நிலை அப்படின்னா அது பேசாத நிலை. பேசாதது அப்படின்னா என்ன ஆகுறது, நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலை அல்ல. பேசாத நிலை அப்படிங்கிறன்னா மன வாக்கு எதுவுமே சரியா, வாக்காலையும் வராது, மனமும் பேசாது. அப்படி எதுவுமே பேசாத சொல் வாய் சொல்லாலும் விளங்க முடியாது. இந்த நிலையை எப்படி சொல்ல முடியாது, நம்மளால இது இப்படி அப்படின்லாம் சொல்லி உணர வைக்க முடியாது, சொல்லி புரிய வைக்கக்கூடிய முடியாத நிலை. இது சொல்லி இறந்த நிலையாகும். சொல் இந்த இதுக்கு வார்த்தைகளே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையாகும். இதை சிவப்பிரகாசத்துல ஓங்கு உணர்வு அகத்து அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையில் துகள் இல்லோரே அப்படின்னு சிவப்பிரகாசம் 93வது பாடல் சொல்லுகிறது. இத திருமூலரோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஆணிடை பேசற்றவாறே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தூக்கம் எப்படிப்பட்டது, இந்த நம்ம சொல்றோம் இல்லையா, சொல் இறந்து போக நித்திரை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தூக்கம் எத்தனை வகையாக இருக்கிறது அப்படின்னா 2 வகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு கேவல நிலையில ஆன்மா இருக்கும் பொழுது அதற்கு உடல் கருவிகள் இல்லாமையால் ஆணவத்துக்குள்ள முழுமையாக அழுந்தி உணர்வின்றி கிடக்கிறது. இது ஒரு நிலை. சரி, இது கேவலத்துல. அப்ப சகலத்துல சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த உடம்பு கருவிகள் அறிகருவிகள் எல்லாம் இருப்பினும் அவை மலத்தில் அழுந்தி செயல்படாமல் உணர்வை இழப்பது, அதுவும் இது போல அப்படின்னா கேவல நிலை மாதிரிதான். அப்ப சகலத்துல இருந்தாலும் அந்த தூக்கம்ங்கிறது எது போலதான், கேவல நிலை போலதான் அப்படின்னு இந்த 2ஐயும் ஒரு நிலையாக சொல்லிடுறாங்க. அப்ப இன்னொரு நிலை மற்றொன்று என்னது அப்படின்னா இந்த உடம்பு கருவிகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருப்பினும் ஆன்மா இவற்றை சாராது அருளில் சார்ந்து உடல் கருவிகளை மறந்து அருள் வயப்பட்டு தூங்குதல். இதுதான் அறிதுயல், துயில் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் தூங்காமல் தூங்கல் அப்படின்னு சொல்றது, தூங்காமல் தூங்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றோம். அப்போ கேவல நிலையில தூங்குறோம், சகல நிலையில தூங்கினாலும் அது கேவல நிலைக்கு ஒப்பானது. அதனால அது 2ஐயும் ஒரு வகைத்து அப்படின்னு ஒரு நிலையா சொல்லியாச்சு. அடுத்த நிலை என்னது அப்படின்னா இந்த சுத்தத்துல அருள் நிலையில தூங்குறது, அது 2வது நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மா தான் அருளில் அடங்கவே அருளானது ஆன்மாவை தனக்குள் தன் அறிவு வெளிக்குள் பாதுகாப்பாய் அடக்கி வைத்துக் கொள்வதுடன் ஆன்ம அறிவில் ஆனந்த உணர்வு மட்டுமே பெருகுமாறு செய்து நிற்கும். அப்ப இந்த ஆன்ம அறிவுல ஆனந்தம் மட்டும்தான் என்ன ஆகும், பெருகிறது மாதிரி இந்த அருள் நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு அந்த அருளையும் பெருக்கி கொண்டு இருக்கும். அதுதான் இன்பு ஒடுங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக வருகிறது. அப்போ இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பண்டார மும்மணி கோவையில
குமரகுருபர சுவாமிகள் சொல்றாரு, என்னையும் தனக்குள்ளேயும் தன்னை எனக்குள்ளேயும் ஒழித்திடும் சின்மய மாசிலா மணி அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம பட்டினத்தார் சொல்றாரு, பாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்ப சாகரமே அப்படின்னு சொல்றாரு. அதே பட்டினத்தார் இறந்து விட்டதே இவ்வுடம்பே அப்படின்னு அவருடைய பாடல்களை நாம் காணலாம். கந்தர அலங்காரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 19வது பாடல்ல, சொன்ன கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர் மாயை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்து விட்டது இவ்வுடம்பே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு. அப்போ தன்னை என்ன ஆகுது, நம்மள அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருக்குள்ள அழுந்த அவரை உணர உணர நம்மளுடைய உடம்புல எந்த அசைவும் இருக்காது, நம் உடம்பு இறந்த உடம்பு மாதிரி இருக்கிறது அப்படின்னு அதுல சொல்றாரு. சரி, இத எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லை அப்படின்னு அருணகிரிநாதர் தான் கந்தர் அலங்காரத்திலையும் கூறுறாரு. இதை மோன நிட்ட நிலையில் உடல் உணர்வு சற்றும் இல்லாதிருப்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மணிவாசகரும் சொல்றாரு, மணிவாசக பெருமான் திருக்கருணையை அறிவு நினைந்து அவ்வாறு அயராமல் நினைந்த காரணத்தால் அத்திருவடிக்கண் அன்பு பெருகி அதனால் உள்ளம் உருகி அவ்வாறு இச்சை பெருகிய காரணத்தால் சிவனிடத்து பெரும் பித்தாகி ஆனந்தத்து அழுந்தி உடல் உணர்வு செத்து இருப்பது எஞ்ஞான்று என இந்த பாடல்ல இதுல திருச்சதகத்துல 3வது பாடல்ல சொல்றாரு. உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்றுகொள் சாவதுவே அப்படின்னு அத சொல்றாரு. அதான் இந்த ஆன்ம இச்சை தற்போத நீக்கம் ஏனைய எல்லாம் விட்டு விட்டு அந்த ஆனந்தத்துக்குள்ள அழுந்துது அப்படிங்கிறத இந்த பாடல்ல திருச்சதகத்துல சொல்றாரு. இந்த நிலையைத்தான் சொல்லி இறந்தது என்பதையும் இது முகக்கண் கொண்டு காண்பதல்ல, முகக்கண் கொண்டுனா பாசக்கண் கொண்டு பாச ஞானத்தால பார்ப்பது அல்ல, அகக்கண் கொண்டு சிவஞானத்தால் காணப்படுவது அப்படிங்கிறத திருமூலர் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய திருமந்திரத்துல 2897வது பாட்டுல சொல்றாரு, முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம், மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லும் ஆறு எங்கனே அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் நம்ம இந்த முகத்துல இருக்கிற கண் கொண்டு பாசஞானத்தால கொண்டு சொல்ல முடியாது, இதெல்லாம் விலைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளது கிடையாது, அகக்கண் கொண்டு காண்பதுதான் இந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு. அதே திருமூலர் தூங்கி கண்டார் சிவலோகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகமும் தம் உள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே அப்படின்னு காட்டுறாரு. அது 138வது பாடல்ல இந்த தூக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாரு. அருணகிரிநாதரும் இன்னொரு இடத்துல சொல்றாரு, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. அதான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சும்மா இரு சொல் அற அப்படிங்கிறது சும்மா இருக்கிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அணைந்தோர் தன்மையில சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது ரொம்ப எளிதான காரியம் அல்ல. ஏன் அப்படின்னா அது நம்ம வாயால மட்டும் பேசாமலோ இல்ல ஒரு இடத்துல இருக்கிறதோ அப்படிங்கிறது கிடையாது, நம்ம மனதாலையும் பேசாமல் இருப்பது. வாய் மன வாக்கு எதுவுமே சரியா, நம்ம வாயால பேசுறது கிடையாது, மனத்தால பேசுறது கிடையாது, இந்த உடம்பாலையும் பேசுறது கிடையாது, அசைவரைவது கிடையாது. அப்படி மன வாக்கு காயத்தால இல்லாம இருக்கக்கூடிய நிலையை தான் சொல்றாரு. பட்டினத்தாரும் புலம்பி இருக்கிறார். எப்படின்னா சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் அம்மா பொருளினதை அடைய விழுங்கினடி அப்படின்னு சொல்றாரு. தாய்மானவரும் சும்மா இருக்கும் சுகம் ஒன்று அறியேன் பராபரமே அப்படின்னு
புலம்பி இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இதனுடைய நிலையாகிய இத அருணகிரிநாதரும் இந்த பூத உடம்புல வசிக்காமல் இருக்கிறத எப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, கந்துக மதகிரியை வசமா நடத்திடலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகில் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாடலாம், வெந்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகது உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்தமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தலும் புகுதலாம், சகமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவென தெய்வமே தேசோ மயானந்தமே அப்படின்னு காட்டுறாரு. நம்ம எல்லா விதத்திலையும் இந்த உலகத்துல தண்ணி மேல நடக்கலாம், தீ மேல உட்காரலாம், இந்த உலகத்தை வித்துறலாம், உலகத்துக்கு மேல வேற வேற உலகத்துக்கெல்லாம் பறந்து போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற நிலை அப்படிங்கிறது ரொம்ப எளிதான காரியம் அல்ல அப்படின்னு இந்த அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்ப இந்த பூத உடல்ல வசிக்காமல் வேற எவரும் அறிந்திராத மௌன பஞ்சரம் எனப்படுகின்ற ஒப்பற்ற தனி வீட்டில சொல்லும் ஒளிந்து சும்மா இருப்பாயாக அப்படிங்கிற முருகப்பெருமான் உபதேசித்து அருளினார் என்பதை எப்படி சொல்றாருன்னா, ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான். இப்ப நம்ம ஒரு வீட்டுல போய் வாடகைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனா அங்க ஒரு 5-6 பூதங்களும் இருக்குது அப்படின்னா நம்மளால போய் இருக்க முடியுமா? ஆனா நம்ம போய் இருக்கிறது கிடையாது. அந்த வீட்டை வாங்கவும் மாட்டோம், அங்க போய் இருக்கவும் மாட்டோம். ஆனா இந்த உடம்புக்குள்ள 5 பூதங்களையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த 5 பூதம் உள்ள வீட்டுலதான் என்ன பண்றோம், இருக்கிறோம். ஆனா அந்த பூதம் உள்ள வீட்டுல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பூதம் கூட வாழ்றோம் அப்படின்னு சொல்றாரு. இதே இத கந்தர் அலங்காரத்துல வேத ஆகம சித்தர வேலாயுதன் வெற்றி பூத்தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாதே ஒரு பூதற்குமே அப்படின்னு 17வது பாட்டிலே இத சொல்றாரு. அப்ப இங்க சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறது அருள்மொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது திருமூல நாயனாரும் திருமந்திரத்துல மௌனம் அல்லது மோனம் எனப்படுவது பேச்சும் நினைவுமன்றி சும்மா இருத்தலாகும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மோன நிலை வெறுமனே பேசாம இருக்கிறோம் அப்படின்னா அது என்னது, ஊமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா ஊமையா இருக்கிறவங்க பேசுறதே கிடையாது, அவங்க பேசுறது கிடையாது, வார்த்தைகள் அவங்ககிட்ட வர்றது கிடையாது. அப்படின்னா அதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்னா அதுவும் இதுவும் ஒன்று அல்ல. செயலற்ற தன்மையாகிய மௌனம் வாய் பேசாதிருத்தல், மனம் சிந்தியாமல் இருத்தல் எனும் இரு வகைப்படுகிறது. இந்த வாய் மட்டும் பேசாது இருந்தா அது ஊமை, அது ஊமையாக இருக்கக்கூடியது. வாக்கும் மனமும் ஒன்றாக செயலற்ற தன்மையே பயன் தரும், அதுதான் ஆன்மீக மௌனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திரு அருள் உடன் நின்று ஆக்கும் தூய்மையின் உண்மையினை அறிபவங்க யாரு அப்படின்னா திருமூலர் அதைத்தான் சொல்றாரு. வாக்கு மனமும் இரண்டும் மௌனமாம், வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம், வாக்கு மனமும் மௌனமாம் சுத்தரே, ஆக்கு சுத்தத்தை யார் அறிவார்களே அப்படின்னு 1866வது பாடல்ல இத சொல்றாரு. அப்ப இந்த மோன நிலையின் பெருமையை இப்படித்தான் திருமூலர் நமக்கு உணர்த்துறாரு. நம் இந்த பண்பு அப்படின்னா அறிவையும் செயலையும் பகைப்பொருளால் இழப்பது நமக்கு என்னது, பெரும் நஷ்டம். இது பகைப்பொருளால இழக்கிறோம். பகைப்பொருள் என்னது அப்படின்னா ஆணவம். ஆணவத்தால இந்த அறிவு செயலை இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, அது பெரும் நஷ்டத்துல கொண்டு விட்டுவிடும். நமக்கு உறவு பொருளிடத்து இதை விளக்குவோனிடத்து அடங்கி குற்றத்தை இழப்பது நமக்கு பெரு ஊதியம் தான், அது இழப்பு இல்லை அப்படின்னு இதையும் அருணகிரிநாதர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம அடங்கி கிடக்கிறது அப்படின்னா அது குற்றம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம்.
அடங்கி கிடக்கிறதுங்கிறது ஒரு குற்றம் தானே. எதுக்கு நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் அடங்கி நிக்கணும், நமக்குன்னு சுதந்திரமா நிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் இந்த இதை சொல்றாரு அருணகிரிநாதர். ஏன் அப்படின்னா பகை பொருளால நம்ம அடங்கிட்டோம் அப்படின்னா அது என்னது, நமக்கு குற்றம், நமக்கு அது நஷ்டம், அது நம்மள உய்விக்க விடாது. அப்ப அது கேவலம், அது தவறு. ஆனா இதே இது நமக்கு நலன் தருபவனிடத்தில் நாம் அடங்கி நின்றோம் என்றால் அது நமக்கு என்னதுதான், பெரும் ஊதியம்தான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அற, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு என்னை இழந்த நலம், அப்ப தன்னையே இழக்கணும், அப்படி இழந்தால் அது நலம்னு சொல்றாரு. எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் முருகா, நீ சொல்ல மாட்டாயா அப்படின்னு அதை கேட்கிறாரு. அப்ப இத நம்ம வாழ்வியல்லையும் பார்த்தோம்னா நம்ம எல்லாம் அப்பா அம்மாவுக்கு அடங்கிதான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், தன்னிச்சையா இது பண்றதே இல்ல. ஆனா நம்ம அப்பா அம்மாவுக்கு வசப்பட்டு வீட்டுல ஒரு குடும்பம் இருந்தா அவங்களுக்கு கீழ்பட்டு இருக்கும்போது நமக்கு நலம் தான் விளைவிக்கிறது. ஆனா இதே இது அவங்களெல்லாம் எதிர்த்துட்டு தன்னிச்சையா செயல்படும் போது என்ன ஆகுது, நமக்கு அறியாமை வருகிறது. அறியாமையினால நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் என்ன ஆகுது, தப்பாக முடிவாகிறது, நம்ம பெரும் துன்பத்திற்குள் ஆளாகிறோம். அப்ப அந்த அனுபவப்பட்டவர்களுக்கு கீழே நம்ம அடங்கி இருக்கிறது இந்த உலகியலே நமக்கு நன்மை தருகிறது என்றால் நம் உயிருக்கு நம்ம பெருமான் நம்மளை எல்லாம் காத்து படைத்து எவ்வளவோ ஒவ்வொரு அணுவுக்குள்ளே இருந்து நம்மளை உய்விக்க கூடிய எண்ணம் உள்ளவன்கிட்ட நாம அடங்கி இருக்கிறது குற்றமாகுமா அப்படின்னா அது குற்றம் ஆகாது, அது நமக்கு பெரும் பேராகும், கொடுப்பினையாகும் அப்படின்னு தான் இதுல சொல்றாரு. அப்போ இந்த ஒப்பற்ற மேலான எல்லையில் என்னை விட்டவனும் அவனே என்பதை அலங்காரத்துல, இதே கந்தர் அலங்காரத்துல எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா அப்படின்னு காட்டுறாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ள கொண்டு விடுறாரு பெருமான். சரியா, அத எவ்வளவு அழகா சொல்றாரு, எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா அப்படின்னு காட்டுறாரு. இதுவே முழு சரணாகதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த முழு சரணாகதி அப்படின்னா தன்னை இழந்த நிலை, நமக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பெருமான் அப்படின்னு அந்த ஒற்ற மனநிலையில நம்ம வரணும். அப்படி வரும் பொழுதுதான் எல்லாமே அவனுடையது, அவனுக்கு நாம் ஆட்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முழுமையாக சரணடைந்துட்டோம் அப்படின்னா அதுதான் முழு சரணாகதி. இதனால் தான் வேதம் சர்வ தர்வமான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வஜ்ர அப்படின்னு சொல்லுகிறது, வரஜ்ஜ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிறது தான் என்னது, நிட்டையில் பாசம் தாக்காது இருக்கும். அப்ப பூரண சரணாகதி, நம்ம எல்லாத்தையும் பெருமானிடத்துல ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைச்சு இருக்கிறது தான் பூரண சரணாகதி. அப்படி இருக்கிறதா ஒடுங்கி இருக்கிறது, இன்பத்துக்குள் ஒடுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி நிட்டையில பாசம் தாக்காது இருக்கிறதான் திருமூலர் சொல்றாரு, நீங்கா சிவானந்த நேயத்தை நின்றிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்கார நீங்கி அதனிலை நிற்கவே நீங்கா அமுதம் நிலை பெறலாமே அப்படின்னு சொல்றாரு. இதையே மேலும் சொல்றாரு, மோனம் கை வந்தோர்க்கு முக்தியும் கைகூடும், மோனம் கை வந்தோர்க்கு சித்தியும் முன்னிற்கும் அப்படின்னு காட்டுறாரு. அப்போ இந்த முக்தி சித்தி அப்படின்னு அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சித்தி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சித்தத்தை, சித்தி நமக்கு என்ன சித்தி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சித்தி அப்படின்னா எது அப்படின்னா 8 சித்திகளை குறித்து சொல்லுகிறோம். 8 சித்திகள் என்னன்னா நமக்கு தெரியும், நம்ம உடல் கூடு விட்டு கோடு பாகிறது, சிறுச பெருசாகிறது, அனிமா மகிமா அப்படின்னு சொல்றோம். அந்த 8 சித்திகள் அது எல்லாம் எதை குறித்து வருகிறது அப்படின்னா இந்த பூலோகத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. இது மண் தத்துவத்துல நம்ம சொல்றோம். இதுக்கு மேல போனா அடுத்து என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னா நீர் தத்துவம் இருக்குது. நீர் தத்துவத்துல இதுக்கு மேல ஒரு 8 சித்திகள் இருக்குது. அப்ப 8 8 16 சித்திகள். அப்போ நம்ம அந்த ஒவ்வொன்றும் இப்ப நீர்ல நடக்கிறோம் அப்படின்னா அந்த நீர் நமக்கு என்ன ஆகுது, வசப்பட்டு விட்டது அப்படின்னு அந்த தத்துவத்தையும் நம்ம கடந்து விட்டோம். இந்த உலகத்துல இருந்தாலும் தண்ணி மேல நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம நீர் தத்துவத்தை கடந்தவர்கள், அந்த நீர்ல நடக்கிறாங்க. ஆகாயத்துல பறக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த தத்துவத்தை கடந்தவர்கள் அப்படின்னு அந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் கடப்பதை தான் அந்த சித்தி அப்படின்னு சொல்றோம். அந்த சித்தர்கள் எல்லாம் அந்த சித்தி பெற்றவர்கள் அப்படின்னு
நம்ம சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சித்தி அப்படிங்கிறது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னா, அது ஒரு வகையில பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் கடக்கிறோம் அப்படின்னா அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனா அதுல அழுந்திடக்கூடாது. அதுல அழுந்திட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன ஆயிரும், நம்மளுடைய ஆன்ம பலத்தை எல்லாம் இழந்து மறுபடியும் கீழ்நிலைக்கு வந்து விடுகிறோம். அப்போ இந்த சித்திகள் மேல வசப்படாமல் அதுல நம்ம கவனத்தை செலுத்தாமல் பெருமான் மேல கவனத்தை செலுத்தணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தற்புகழ்ச்சி, நம்மளுக்கு அந்த தற்புகழ்ச்சி அடுத்தவங்க பெருமையா சொல்றாங்க, அடுத்தவங்க நம்மள உயர்வா சொல்றாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஒரு அந்த சந்தோஷமும் ஒரு மனநிலை, நம்ம இதை செஞ்சு காட்டணும் இன்னும் நிறைய பேருக்கு அப்படிங்கிற சித்தி வரும். அப்படி வரும் பொழுது அதுல ஆட்பட்டு விட்டோம் என்றால் நம்மளுடைய இந்த ஆன்ம பலம் என்ன ஆகும், இறங்கி விடும். நாம் பெருமானிடத்தில் போகிறதுக்கு அது ஒரு தடைதான், அது தடையாகிவிடும், பெருந்தடையாகிவிடும். அதனால அதெல்லாம் மயங்க கூடாது அப்படின்னு இதுலயும் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலைகளை எல்லாம் கடந்து நாம் சைவர்கள் சும்மா இரு அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பொருள் நிறைந்தது அப்படிங்கிறத இந்த குறள் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல். அப்போ இதுக்குள்ள இந்த அருளுக்குள்ள தூங்குனா நமக்கு என்ன ஆகாது, வேற எந்த சொல்லுமே வெளிவராது. அப்போ இந்த சிவமும் சைவனும் எவ்வளவு உயர்ந்தவர்கள். நம்ம சைவம்ங்கிறது சும்மா எல்லாரும் நம்ம சைவத்துக்குள்ள இருக்கோம்னா நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம சைவத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னாலே என்ன ஆகணும், நம்மளுடைய மலங்களை எல்லாம் குறைக்கணும், கழுவணும். அப்ப அந்த மலங்களை எல்லாம் குறைக்க கழுவ அப்படின்னாலே நம்ம மன மொழி காயத்தால எப்பொழுதும் சிவசிந்தையிலே இருந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சிவசிந்தையில இருக்கத்தான் நம்ம என்ன ஆக முடியும், அந்த அருள் நிலைக்குள்ள நம்ம அழுந்த முடியும். அப்படி அழுந்துவதுதான் நம்ம சைவத்துக்குள்ள இருப்பதை தவிர சும்மா நாங்களும் என்ன பண்றோம், திருநீர் பூசி இருக்கிறோம், ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சைவர்கள்னு சொல்லக்கூடாது. அது ஒரு படிநிலை தான், நமக்கு அதெல்லாம் முக்கியமானதுதான், படிநிலை தான். ஆனா அதையும் கடந்து நம்ம என்னத்துக்குள்ள வரணும், சிவத்துக்குள்ள அழுந்தணும். அழுந்தி இந்த பிறவியிலேயே நம்ம என்ன பண்றோம், முக்தி நிலையை அடைய வேண்டும். ஏன் அப்படின்னா நமக்கு வரலாறுகள் நம்மளுடைய உயர்வை ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்குது. கைலாய பரம்பரையில் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை அடியார்கள் மேல இருந்து கீழே வராங்க. நமக்கு முதல் குருவா நந்தி தேவர் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்து எத்தனை குருமார்கள். ஆனா அப்படி குருமார்கள் நமக்கு எவ்வளவோ எடுத்துக்காட்டாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம சைவத்துக்குள்ள இருக்கிறோம். அப்படி சைவத்துக்குள்ள இருந்தாலும் நாம அதை கடைபிடித்து அந்த நிலையில போய் நாம ஒரு எடுத்துக்காட்டா மாறுறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். இல்ல நமக்கு முன்ன இருந்தவங்க எத்தனை பேர் இப்ப மாறிக்கொண்டு இருக்கிறாங்க இந்த கலியுகத்துல. இப்ப நம்ம 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுன்னு ஒண்ணா சொல்றோம். அப்ப இதுக்குள்ள எல்லாம் போகும் போதும் ஆனா எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னா சில எண்ணிக்கை, நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறோம். ஆனா இதுக்கு முந்தைய காலத்துல பாருங்க, எத்தனையோ அருளாளர்கள் தோன்றி அந்த சிவத்துக்குள்ள அழுந்தி அவ்வளவு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, அதெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்வதில்லை. நம்ம எல்லாம் சும்மா சாத்திரம் படிக்கிறோம், தோத்திரம் படிக்கிறோம் அப்படின்னுட்டு ஒரு திருவாசகம் படிக்க போறோமா அப்படின்னா போறோம், 2 திருவாசகம் படிக்கிறோம், 2 பதிகம் படிக்கிறோம், 4 வார்த்தை பேசுறோம், அடுத்து 2 பதிகம் படிக்கிறோம், எதையாவது பேசுறோம், அதுல அழுந்துறதே இல்லை. போய் சாப்பிடுறோம், அந்தாலும் சாயங்காலம் ஆயிருச்சா, பதிகம் முடிஞ்சிருச்சா, அந்தாலும் ஓடுறோம். இப்படிதான் இருக்கிறோமே தவிர திருவாசகம்னா என்ன, அதுக்குள்ள எப்படி அழுந்தணும், அதுல ஒரு தடவை நம்ம உருகிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் மற்ற அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் நம்ம போகவே மாட்டோம். அதுக்குள்ள அழுந்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைப்போமே தவிர இந்த பேச்சு செயல் எல்லாமே நம்மளிடத்தில் இருந்து அறுபட்டு விடும். அப்படிப்பட்ட தேவையில்லாத வார்த்தையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேசவே மாட்டோம். பேசுற வார்த்தையே எதாத்தான் இருக்கும், சிவபெருமான குறிச்சுதான் இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் நம்ம பேசணும். அந்த வார்த்தைகளை பேசத்தான் நமக்கு என்ன ஆகும், அந்த அனுபூதி சித்திக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். அப்போ மற்ற சொல்லே நமக்கு என்ன ஆகாது, எழவே செய்யாது, பெருமானுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல அழகா சொல்றாரு. சரி, இப்படி சீவன் முக்தர்கள் எதை விரும்ப மாட்டார்கள், வேற எதையும் விரும்ப மாட்டார்களா, இல்ல எதெல்லாம் விரும்புவார்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்த பாடலாக
பதில் தருகிறாரு. ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம், தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக அப்படின்னு அடுத்த பாடல்ல அதுக்கு பதில் தர்றாரு. இந்த ஐந்தொழிலும் அப்படின்னா பதியை போல தாமும் ஐந்தொழிலும் செய்தலையும், காரணர்கள் ஆம் தொழிலும் சிவபெருமான் ஆணை வழி நின்று ஒவ்வொரு செயலை செய்கின்ற இயற்றுதல் கர்த்தாவாக இருப்பதையும், போகம் நுகர் வெந்தொழிலும் அப்படின்னா புவனங்களில் பிறந்து வினை போகங்களை அனுபவிக்கும் பாழுக்கு நீர் இறைக்கும் பயனில்லா செயல்களையும் மிக மேவார் சீவன் முக்தர்கள் சிறிதும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஐந்தொழில் செய்யணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. அவர் ஆணை வழி செய்கின்ற இயற்றுதல் கர்த்தாவாக இந்த இதுக்கு அதிகாரியா இருந்துக்கிறேன், நான் தான் இதுக்கு புவனபதியா இருக்கேன் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. அடுத்து இந்த புவனங்கள்ல பிறந்து வினை போகங்களை அனுபவிக்கும் பாழுக்கு நீர் இறைக்கும் பயனில்லா செயல்களையும் செய்ய மாட்டாங்க. இந்த இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது, விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. அதான் ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். சீவன் முக்தர்களாக இருக்கக்கூடியவங்க எப்படி அப்படின்னா, இந்த சிவசமவாதிகள் அவங்க என்ன கூறுவாங்க அப்படின்னா, முக்தியில மலம் நீங்கியாச்சுன்னா சிவத்தை ஒத்தது, அதனால நமக்கு என்ன கிடையாது, அடிமை கிடையாது, அவனை போல ஐந்தொழிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த சிவசமவாதிகள். அவங்க போலையோ இல்லாமலும் பாசுபதர் அப்படிங்கக்கூடிய சங்கரந்தவாதியும், மாவீரதர் என்கக்கூடிய உற்பத்திவாதியும், காபாலங்கக்கூடிய ஆவேசவாதியும் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லக்கூடியவங்க அப்படின்னா, ஆன்மா முக்தியில் எப்படி இருக்கும், இறைவனை போல ஐந்தொழிலும் செய்யும் என்பதையோ, அல்லது அதிகார மல வாசனை காரணமாக காரண கடவுளாக அவன் ஏவல் வழி நின்று ஓரோரு தொழில் செய்வதையோ, அல்லது வினைக்கீடாய் புவனங்களில் பிறந்து புவன போகங்களை நுகர்வதையோ விரும்பி எந்த தொழிலையும் இந்த சீவன் முக்தர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சிவபோகத்தை மட்டுமே விரும்பி செய்வார்கள். இவங்க சீவன் முக்தர்கள் எதைத்தான் விரும்புவார்கள், சிவபோகத்தை மட்டும் ஏற்று அந்த சிவத்துக்குள் அழுந்தி இருப்பதை மட்டும்தான் விரும்புவார்களை தவிர, இந்த புவனபதி ஆகிறதோ இல்ல காரண கடவுளாக ஆகிறதோ இல்ல ஐந்தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறதோ அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இத நமக்கு நம்ம சித்தியார்ல 319வது பாடல்ல சொல்றாரு. செம்பிரத குளிகையினால் களிம்பற்று பொன்னாய் செம்பனொடும் சேரும் மலம் சிதைந்தாற் சீவன் நம்பனுடன் கூடுமெனில் பொன் போல் அல்லன் நற்குளிகை போல அரண் நணுகு மலம் போக்கி அம்பொன் அடிக்கீழ் வைப்பன் அருக்களங்கம் அறுக்கும் அக்குளிகைதானும் பொன்னாகாதாகும் உம்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன் உயிர் தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கே உரித்தே அப்படிங்கிற அதே விளக்கத்தை அந்த சித்தியார்ல அழகா சொல்றாரு. அதே போல இந்த சித்தியார்ல 54வது பாடலை சொல்றாரு. உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவர்களாகும் ஓத வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கென்னை எனில் விரைக்க கமலத்தோன் மாலும் ஏவலோன் மேவினோர்கள் குறைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாமே அப்படிங்கிற அதற்கு காரணத்தையும் சொல்றாங்க. அப்ப இந்த உமாபதி சிவம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாலும் பிரம்மனும் சிவத்தால் அதிர்ச்சிக்கப்பட்டு இந்த தொழில்களை ஏற்றினும் அவர்கள் சுதந்திரர் அல்ல. அவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கிறாங்க, பெருமானுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிவபிரகாசம் 17வது பாடல்ல சொல்றாரு. அயன் அரி அவனதுயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மண்ணுவிப்பன் எல்லாம் வருவிப்பன் அப்படின்னு சொல்றாரு. இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒற்றியூர் பதிகத்துல சொல்றாரு. வழித்தலை படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன், சுழித்தலை பட்ட நீரது போல சுழல்கின்றது என் உள்ளம், கழித்தலை பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய் ஒற்றியூர் என்னும் உறைவானே உறைவானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சீவன் முத்தர்கள் எல்லாருமே திருவடி இன்பத்தை தவிர
வேறு எதையுமே விரும்பி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இத நமக்கு 2ஆம் திருமுறையில திருஞான சம்பந்தரும் சொல்றாரு. மங்குல் தோய் மணி மாட மதி தவழு நெடுவீதி சங்கலாம் கரை பொருது திரை புலம்புஞ் சாய் காட்டான் கொங்குலா வரி வண்டின் இசைபாடு மலர் கொன்றை தொங்கலான் அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அல்லவே அப்படின்னு, சொர்க்கம் கூட அவங்களுக்கு பொருள் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெறுக்கக்கூடியவர்கள் இந்த சீவன் முக்தர்கள். அவர்களுக்கு திருவடி இன்பம் மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மணிவாசக பெருமானும் சொல்லி இருக்கிறாரு. திருவாசகத்துல நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நான் கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் அப்படின்னு சொல்றாரு. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய இடத்துல மணிவாசக பெருமானும் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல திருவுந்தியார் ஆசிரியராகிய திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனாரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில்லா இன்பங்களை எப்படி சொல்றாரு அப்படின்னா, பொற்கொழு கொண்டு வரக்கு உழுவது என் அக்கொழு நீ அறிந்து உந்தி வர அறிந்து அறியா வண்ணம் உந்தி வர அப்படின்னு அந்த 38வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. காரைக்கால் அம்மையாரும் சொல்றாரு, அந்த நம்ம திரிகரண வணக்கத்துக்குன்னா அப்படி என்னது அப்படின்னா சிவபூஜையை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு காரைக்கால் அம்மையாரும் சொல்றாரு. பெருமான்கிட்ட சொல்றாரு, உன் பணி அல்ல, உன் பணி அல்லது உலகமே தருவதாயினும் அதை வேண்டேன் அப்படின்னு அற்புத திருவந்தாவதியில சொல்றாரு. கண்டெழுந்தை என்றிரஞ்சி கைப்பணியான் செய்யேனேல் அண்டம் பெறினும் அது வேண்டேன் துண்டஞ்சேர் விண்ணாறும் திங்களாய் மிக்குலகம் ஏழினுக்கு கண்ணாளனாய் ஈந்து ஈதன் கருத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதை கொடுத்தாலும் எனக்கு என்ன வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உன்னுடைய திருவடி நிழல், திருவடிக்குள்ள மட்டும்தான் அழுந்தணும் அப்படின்னு தான் எல்லா அடியார்களும் இந்த சீவன் முக்தர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க. நம்ம அடியார்களுடைய இதை நம்ம அருளாளர்களை பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் அதைத்தான் சொல்றாரு, சுந்தரமூர்த்தி சொல்றாரு, அடுத்து திருஞான சம்பந்தர் சொல்றாரு, நம்ம திருவுந்தியார் ஆசிரியராகிய திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் சொல்றாரு, நம்ம காரைக்கால் அம்மையார் சொல்றாரு. இப்படி எல்லாருமே இந்த உலகம் எதுவுமே வேண்டாம், எவ்வளவு பெரிய செல்வத்தை கொண்டு கொடுத்தாலும் சொர்க்கத்தை கொடுத்தாலும் கூட அது வேண்டாம், எனக்கு எதுதான் வேணும், திருவடி இன்பம் தான் வேணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இந்த உயிரை உய்விக்கக்கூடிய மருந்து இருக்க, நமக்கு உடலை உய்விக்கக்கூடிய மருந்து வேண்டாம் அப்படின்னு தான் எல்லாமே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய, இந்த உடம்ப உய்விக்கக்கூடியது இந்த உலக சுகபோகங்கள் எல்லாம், ஆனா உயிரை உய்விக்கக்கூடியது என்னது, அவனுடைய அருள் மட்டும்தான். அப்ப அந்த அருளுக்குள்ள அழுந்தணும் அப்படின்னு சொல்லித்தான் எல்லாருமே விரும்பி இருக்கிறார்களே தவிர இந்த உலகத்தை பற்றியோ இல்ல வேற எந்த சுகபோகத்தை பற்றியோ இந்த சீவன் முக்தர்கள் இருப்பது இல்லை. அவர்களைத்தான் அந்த அணைந்தோர் தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அவர்கள் எல்லாம் அந்த அணைவது எதை அணைகிறார்கள் என்றால், எதைத்தான் அணைகிறார்கள், பெருமானுடைய திருவடியைத்தான் அணைகிறார்கள். அதை அணைவதைத்தான் அணைந்தோர் அப்படின்னு சொல்லப்படுகிறதை தவிர இந்த உலகத்து இன்பமோ வேற எதுவுமே கிடையாது. இப்படி இவர்கள் எல்லாம் தம் வியாபகமான அறிவு கொண்டு எதைத்தான் அறிவார்கள், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் எதைத்தான் அறிவார்கள் அப்படின்னு கேள்வி வந்தா அந்த கேள்விக்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறார் நம்மளுடைய ஆசிரியர் யாரு, உமாபதி சிவமையா. இந்த பாடலை வரும் வகுப்புல இருந்து நாம் சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக இந்த ஞான சாத்திர நூல்களை நாம் சிந்தித்து வருகிறதை பொறுமையோடும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி அடியனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டு வெண்மை
பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம் கார்த்திகே நம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியம் மல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.